மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நிறைய பேர் இந்த பிரெயின்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுங்க, ரொம்ப நாளா தலைவலி இருந்துச்சு, இல்ல தலையில ஏதோ அடிபட்ட மாதிரி இருந்துச்சு, பிரெயின்ல வந்து கிளாட் இருக்குமோன்னு ஒரு சந்தேகம், இதனால நான் வந்து எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தேன். ஸோ அப்போ வந்து பிரெயின்ல சில இடங்கள்ல சுருக்கம், அட்ரோஃபி அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கு, இல்ல மிட் பிரெயின்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா பிற்காலத்துல நமக்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதாவது நம்ம எதை பத்தி சொல்றோம் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்துல ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றோம், பக்கவாதம். இதுல நிறைய வகைகள் இருக்கு. இந்த பக்கவாதம் வருதுன்னா முழுக்க முழுக்க அது மூளை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மூளையில் ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அதனால நமக்கு வந்து பக்கவாதம் ஏற்படுறதுதான் இன்றைய காலகட்டத்துல இருக்கு. முக்கியமா பார்த்தோம்னா ஆல்கஹால் ரொம்ப நாளா எடுக்கிறவங்களுக்கு அந்த சிறுமூளை வந்து பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ நம்ம கிளினிக் கூட ஒருத்தர் வந்தாரு, என்னன்னா ஸ்ட்ரோக் வந்திருக்கு. ஸோ இப்போ ரைட் சைட்ல வந்து அவரால் நடக்க முடியாத ஒரு நிலை இருக்கும்போது, ஸோ கால்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு நடக்க முடியாத ஒரு நிலை. சேம் டைம் என்ன ஆகுதுன்னா லிவர் சிர்ஹோசிஸும் இருக்கு. ஸோ ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன், லிவர் சிர்ஹோசிஸ் இருக்கு. அப்போ இந்த ஆல்கஹால் எடுக்கிறதுனால நாளடைவில் என்ன ஆகுதுன்னா மூளை செல்களும் பாதிக்கப்பட்டு நரம்புகள் வந்து செயலிழந்து பக்கவாதம் ஏற்படுது. அதை தொடர்ந்து நமக்கு கல்லீரல் பாதிப்பும் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி நமக்கு மூளையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால நமக்கு பக்கவாதம் ஏற்படுது. இதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வரலாம்? முக்கியமாக இந்த பக்கவாதம் வர்றதுக்கு சில சிம்டம்ஸ் நமக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அதாவது அலாரம் சைன் அப்படின்னு சொல்லுவோம். வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து வரப்போறேன், நீ கொஞ்சம் அலர்ட் பண்ணிக்கோன்றதுக்கு சில சிம்டம்ஸ் தெரியும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா நாளடைவில் அதை வந்து கவனிக்காம விடுறதுனால சடனா ஒரு நாளைக்கு நமக்கு கை கால்கள் வந்து செயலிழந்து போற மாதிரி ஒரு நிலை ஏற்படுது. தலையில ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டு, ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுது, இல்ல தலையில பலமான அடி ஏற்பட்டு ரத்த நாளங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டு இந்த பிளட் கிளாட்ஸ் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நாளடைவில் கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த இடத்துல நமக்கு மூளை பாதிப்பு ஏற்பட்டு அங்க நமக்கு பிரெயின் சிக்னல்ஸ் எல்லாமே நம்ம உடல்ல கிடைக்காத போகும்போது, ஸோ எந்த இடத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அங்க இருக்கக்கூடிய நர்வ்ஸ் வந்து நம்ம உடல்ல எங்க சப்ளை பண்ணுதோ அந்த இடத்துல நமக்கு மூமெண்ட்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும், உணர்வுகள் இல்லாத மாதிரி ஒரு நிலை ஏற்படுது. இது வந்து நமக்கு வந்து பேராப்ளீஜியா அப்படின்னு சொல்ற கண்டிஷனோ, இல்ல ஹேமிப்ளீஜியான்ற கண்டிஷனோ, குவாட்ரிப்ளீஜியான்ற மாதிரி நிறைய வகைகள் இருக்கு. ஸோ 2 கை 2 கால்களுமே செயலிழந்து இருக்கக்கூடிய நிலை கூட நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த கண்டிஷனுக்கு சில அறிகுறிகள் நமக்கு முன்னாடியே தெரியும். எப்படி நம்ம வந்து ஆல்கஹால் எடுத்தாலோ, இல்ல ஆக்சிடென்ட் ஆனாலோ, தலையில ஏதாவது அடிபட்டாலோ நமக்கு இந்த பிரச்சனை வரும்னு சொல்றோம் இல்லைங்களா? அதே மாதிரி ஹை பிளட் பிரஷர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கவாதம் ஏற்பட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பிபி வந்து அதிகமாகக்கூடிய நபர்கள், பிபி வந்து அதிகமா இருக்கிறது, ஸோ எனி டைம் நம்ம வந்து டென்ஷனாவே இருக்கக்கூடிய நபர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பக்கவாதம் ஈஸியா நமக்கு வந்து ஏற்படுறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதிகமா அவுட் சைட் ஃபுட், எண்ணெய் உணவுகள், இதுல எண்ணெய் அப்படின்னு சொல்லும்போது ஸோ நிறைய வந்து பார்த்தோம்னா இந்த வனஸ்பதி, டால்டா இதெல்லாம் யூஸ் பண்ணி சாப்பிடக்கூடிய உணவுகள் நம்ம நிறைய எடுக்கிறது, இரவு நேரத்தில் தூக்கமே இல்லாம இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஏற்படுது. தொடர்ந்து நம்ம வந்து நிறைய ஸ்டீராய்டு மெடிசின்ஸ் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் பில்ஸ் நிறைய எடுக்கிறோம். சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் நைட் இந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டாதான் எனக்கு வந்து தூக்கம் வருது. ஸோ இந்த மாதிரி காரணங்களாலையும் நமக்கு பக்கவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, பக்கவாதம் வருவதற்கு முன்னாடி நமக்கு என்னென்ன அறிகுறிகள் தெரியும், என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும், ஒருவேளை இப்படி இருந்தா நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருந்து அதுல இருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னா, திடீர்னு நமக்கு வந்து வேர்வை ஏற்படுறத நம்ம பாக்குறோம். வேர்வைனா நான் நார்மலா தான் பேசிட்டு இருக்கிறேன், யாருக்குமே வந்து வேர்வை இல்லை, திடீர்னு எனக்கு மட்டும் உடல் உஷ்ணமாகி சடனா வந்து எனக்கு வேர்க்கிற மாதிரி இருக்கு, வேர்வை திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு, எதுவும் இல்லாம எனக்கு வந்து பால்பிட்டேஷன், நெஞ்சு வந்து படபடப்பு ஏற்படுது, ஒரு பய உணர்வு ஏற்படுறத நம்ம பாக்குறோம். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தாலும், திடீர்னு எனக்கு வந்து வயிறு சார்ந்த பிரச்சனைகள், செரிமானம் நடக்காமல் இருக்கிறது, கான்ஸ்டிபேஷன் ஏற்படுறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும். அதிகமான தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கிறது. நம்ம என்ன நினைப்போம், தாகம் இருக்கவங்கள சுகரா இருக்குமோ, செக் பண்ணி பார்த்துக்கலாம், செக் பண்ண சுகர் நார்மலா இருக்கு, அப்போ வேற என்னமோ அப்படின்னு நம்ம நினைச்சு கேர்லெஸ்ஸா விட்டுருவோம். ஸோ ரொம்ப தாகம் எடுக்கிறது, தலையில ஒரு பக்கம் மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலியோ, இல்ல பின்மண்டையில அதிகமான வலி ஏற்படுறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பக்கவாதம் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு 10 நாள் 15 நாளுக்கு வரைக்கும் நமக்கு என்ன ஆகும்னா கழுத்து பகுதியில ஸ்பெஷலா வலி இருந்துகிட்டே இருக்கும். அதாவது நம்மளுடைய கழுத்து எலும்பும் தலையும் சேரக்கூடிய இடத்துல.
கரெக்டா பின்மண்டையில வந்து ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், தைலம் தேய்ப்போம், ஏதோ ஒரு ரீசன் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுப்போம். ஸோ அந்த இடத்துல பர்ட்டிகுலரா நமக்கு பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. உடனடியாக அதற்கான சிகிச்சைகளை நம்ம எடுக்கணும். இப்போ இந்த பக்கவாதம் சொல்றது முழுக்க முழுக்க மூளை மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ இந்த ஒருவேளை நமக்கு பக்கவாதம் வந்திருக்கு அப்படின்னாலும், இல்ல வர்ற மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குனாலும், இல்ல பேசிக்கா என்னுடைய நரம்பு மற்றும் மூளை பகுதியில நான் வலிமையாக வைக்கணும்னாலும், பேசிக்கா ஒரு மருந்து வகை. இத வந்து நம்ம பால்லயோ, இல்ல வெந்நீர்லயோ கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா, ரொம்ப ஈஸியா நம்மளுடைய நரம்புகளும், தசைகளும் வலிமை பெறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஆல்ரெடி இப்ப வந்து எனக்கு ஸ்ட்ரோக்னால நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இல்ல ஜென்ரலாவே நான் வந்து ரொம்ப டயர்டா என்னுடைய உடல் வந்து பார்த்தோம்னா நார்மலா இருக்கக்கூடிய இந்த ஸ்டாமினா லெவல் குறைஞ்சிடுச்சு. முன்னாடி 30 வயதிலோ இல்ல 20 வயதில இருந்த மாதிரியான ஒரு வலிமை இப்போது இல்ல. வயது ஆக ஆக இந்த வலிமை எனக்கு குறையுது அப்படின்னு சொல்றாங்களோ, இல்ல ஆஃப்டர் டெலிவரிக்கு பிறகு எனக்கு வந்து உடல் வன்மை குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, இல்ல கை கால் நடுக்கம் இருக்கு. ஸோ இவர்கள் எல்லாமே இந்த பவுடர் ரொம்ப ஈஸியா நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு சூரண வகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை லேகியமாகவும் நம்ம எடுத்து சாப்பிடலாம். இல்ல சூரணம் பொடியாகவே செய்து பால்லயோ இல்ல வெந்நீர்லயோ கலந்து குடிக்கலாம். இதுக்கு முக்கியமா பார்த்தோம்னா பருத்தி விதைகள் நமக்கு தேவைப்படுது. பேசிக்கா நமக்கு தெரியும் இந்த பருத்தி பால்ல அதிகமான நமக்கு வந்து ஒரு சத்துக்கள் நிறைந்த ஒரு பானம்ட்டு இந்த பருத்தி விதைகளை பயன்படுத்தி தான் இது நம்ம செய்ய போறோம். இதுல வந்து ரிச் கால்சியம் மற்றும் புரோட்டீன் அதிகமா இருக்கிறதுனால நரம்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அப்போ பருத்தி விதைகள் நம்ம முக்கியமா எடுத்துக்கணும். இதனோட பார்த்தோம்னா மூங்கில் அரிசியும் நம்ம தேவை. இப்போ பருத்தி விதைகள் வந்து ஒரு 200 கிராம்ஸ் எடுக்கணும்னா அதே மாதிரி மூங்கில் அரிசியும் ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சாரப்பருப்பு. இந்த சாரப்பருப்பும் நம்ம வந்து உணவுல வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம். மூங்கில் அரிசி ஒரு 200 கிராம்னா சாரப்பருப்பு 100 கிராம் அளவுக்கு போதுமானது. பருத்தி விதை, மூங்கில் அரிசி, சாரப்பருப்பு. இதுக்கு அடுத்து சேர்க்கக்கூடியது எல்லாமே 10 கிராம் சேர்த்தா போதும். ஏலக்காய் 10 கிராம், ஜாதிக்காய் 10 கிராம், ஜாதி பத்திரி 10 கிராம் போதும். இதை மட்டுமே நம்ம என்ன பண்ண போறோம், லேசா வறுத்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இந்த பவுடரை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சூடான பால்ல கலந்து நம்ம குடிக்கணும். இரவு நேரத்துல குடிக்கிறது அதிகமான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, சரியா உறக்கம் வரவில்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே இரவு நேரத்துல இது குடிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு குடிக்கணும். இல்ல 2 ஸ்பூன் அளவு குடிக்க முடியலன்றவங்க 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதை லேகியமா நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, நல்லா கற்கண்டு பாகு காய்ச்சி நம்ம சொன்ன இந்த பொருட்களை எல்லாமே பவுடரா நம்ம ரெடி பண்றோம் இல்லைங்களா, இந்த பவுடர் அந்த கற்கண்டு பாகுல சேர்த்து கலந்துகிட்டே வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இதுல பசுனையும் சேர்க்கணும். பசுனை கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் அளவுக்கு பசுனையும் சேர்த்து நம்ம கிண்டிக்கிட்டே வந்தோம்னா லேகியமா நமக்கு கிடைக்கும். இதை வந்து லேகியத்தை ஒரு 5 to 6 கிராம் அளவுக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த பக்கவாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்களுக்கு, நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்களுக்கு மிக சிறந்த ஒரு வலிமையை தரக்கூடிய ஒரு ஈஸியா நம்ம வீட்டுல ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மருந்தாக இது இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா இந்த பருத்தி விதைகள் குழந்தைகள்ல இருந்து, ஏன்னா குழந்தை பருவத்துல வந்து இந்த பருத்தி விதையை நம்ம சாப்பிட்டோம்னா எலும்புகளுக்கு அதிகமான வலிமை தரக்கூடியது, நரம்புகளுக்கும் இது வந்து வலிமை. நர்வ் செல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த்தனா இருக்கணும்னா இந்த பருத்தி விதைகளை நம்ம தொடர்ந்து உணவுல வந்து சேர்த்துட்டு வரலாம். பருத்தி பாலாகவும் நம்ம எடுத்து குடிக்கலாம். அதே மாதிரிதான் நம்ம சொல்ற மாதிரி இந்த மூங்கில் அரிசியோட மருத்துவ குணங்கள் ஏராளம் சொல்லன. போன் மேரோ, எலும்புகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த போன் மேரோ ஸ்ட்ரென்தன் ஆகுறது கூட நமக்கு வந்து மூங்கில் அரிசி பயன்படுது. இந்த பவுடரை வந்து லேகியமா நம்மளால ரெடி பண்ண முடியலனாலும் இது பவுடர் ஃபார்ம்ல பால்ல கலந்து தாராளமாக எல்லாருமே குடிக்கலாம். முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளும் இதை பருகலாம். சர்க்கரை நோயாளிகளுக்கு அந்த தசைகள் வலிமையாக இருக்கு, வெயிட் லாஸ் ஆயிட்டே போகுது அப்படின்னு சொல்லுவாங்க, வருத்தப்படுவாங்க. எனக்கு சர்க்கரை வந்ததுல இருந்து உடம்பு அப்படியே வெயிட் லாஸ் உருகிக்கிட்டே வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் வலிமை சேர்ப்பதற்கு இந்த பானத்தை தாராளமாக குடிக்கலாம். இதை தாண்டி நமக்கு வந்து ஸ்ட்ரோக் இருக்குன்னா அதற்கேற்ற தகுந்த சித்த மருந்துகள் இருக்கு. நிறைய எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் பண்ணிட்டு நம்ம ஆயில் எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிட்டு வெயில்ல வந்து நிக்க சொல்லுவோம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 10 to 15 நிமிடம் இளம் சூரிய கதிர்கள் நம்ம மேல படுற மாதிரி இருக்கணும். அதற்கேற்ற மருந்துகள் எடுக்கும் போது நமக்கு இந்த பக்கவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரோக் வருவதற்கான காரணங்கள் நிறைய இருந்தாலும் நமக்கு சிம்டம்ஸ் இருக்கு, இல்ல ஆல்ரெடி நான் வந்து பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறனாலும் அதற்கேற்ற சித்த மருந்துகள் இருக்கு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.